வணக்கம். தலைப்புச் செய்திகள். பல லட்சம் பண மோசடி வழக்கில் வழக்கறிஞர் ஒருவரை தேடி வரும் குற்றப்பிரிவு போலீசார். கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்ட வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் 145வது ஆண்டு விழா. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி தென்னிந்திய வணிக மற்றும் தொழில் மையத்தின் கண்காட்சி துவக்கி வைத்தார் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநில அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் 2 கட்டங்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதிமுக தலைமை அறிவித்தபடி புதுச்சேரி நிர்வாகிகள் தேர்தல் தொடங்கியுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள 116 நகர வார்டு நிர்வாகிகளுக்கும் 108 கொம்யூன் பஞ்சாயத்து வார்டு நிர்வாகிகளுக்கான தேர்தல் இன்று காலை தொடங்கியது. இதில் புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக செயலர் அன்பழகன் தலைமையில் தேர்தல் பொறுப்பாளர்கள் தமிழக முன்னாள் அமைச்சர், கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் MC சம்பத், அதிமுக அமைப்பு செயலாளர், கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் ஆகியோர் இன்று தலைமை கழகத்தில் போட்டியிட விரும்புவர்களிடம் மனுக்களை அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மாநில அம்மா பேரவை செயலரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர், மாநில இணை செயலாளர்கள் கணேசன், அன்பானந்தம், திருநாவுக்கரசு, மாநில கழக துணைத் தலைவர் ராஜாராமன், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், துணை செயலாளர்கள் அன்பழகன் உடையார், கணேசன், கருணாநிதி, உமா, VK மூர்த்தி, ஜெயசேரன், கிருஷ்ணமூர்த்தி உட்பட பலர் உடனிருந்தனர். இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தின் அமிர்த பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும், இப்படித்தான் சுதந்திரம் கிடைத்தது என்று அவர்களுக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் ஒரு தேசப்பற்றாக இருக்கும் என அரவிந்தரின் புகைப்பட கண்காட்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அரவிந்தரின் புகைப்பட கண்காட்சி கடற்கரை சாலையில் உள்ள அரவிந்தர் ஆசிரம வளாகத்தில் துவங்கப்பட்டது. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் திறந்து வைத்து அரவிந்தரின் வாழ்க்கை வரலாறு புகைப்படங்களை பார்வையிட்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள், உலகில் எங்கிருந்து வந்தாலும் சுற்றுலா பயணிகள் கேட்பது அரவிந்தர் ஆசிரமம் தான் என்றும், மகான் என்று எல்லோரையும் சொல்ல முடியாது, எல்லா நிலைக்கும் மேலே செல்பவர்கள்தான் மகான் என்று அழைக்கப்படுகிறார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் போராட்ட வீரர்கள் அனைவரும் தங்குவிடமாக புதுச்சேரி இருந்ததாகவும், இந்த பூமி சித்தர் பூமி என்று கூறியவர், அதே போன்று மகாகவி பாரதியார் புதுச்சேரிக்கு வந்து தங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியிலிருந்துதான் நல்ல நூல்களை தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அதனால் மாணவர்கள், இளைஞர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், 75வது சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழா கொண்டாடப்பட்டு வருவதாகவும், இந்தியா முழுவதும் 25,000 நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளதாகவும், ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுதும் இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நிகழ்வாக நடத்தப்படும் பொழுது மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும், இப்படித்தான் சுதந்திரம் கிடைத்தது என்று அவர்களுக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் ஒரு தேசப்பற்றாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் நாஞ்சில் சம்பத் கார் தாக்கப்பட்டதற்கு கேள்வி எழுப்பியதற்கு தாம் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். கல்யாண ஹோட்டல் பக்கத்தில் இல்லை, அது வெள்ளம் இடிச்சு தான் கேட்டான். இருக்கு வீடு இருக்கு. நமது சுதந்திர இந்தியாவின் 75வது ஆண்டு விழாவை கொண்டாடும் அளவிற்கு ஆசாதி கா அமிர்த் மஹோத்சவ், அதாவது சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழா
என்ற ஒரு நிகழ்வை அவர் இந்த ஒரு வருடம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று பணித்ததனால் இன்னும் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் கூட ஒப்பிடும் பொழுது புதுச்சேரியில் மிக அதிகமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. இந்தியா முழுவதும் 25,000 நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும்போதும் அது இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அதனால் இன்று உண்மையிலேயே அரவிந்தர் அவர்களை பற்றியும் அன்னை அவர்களை பற்றியும் மகாகவி பாரதியார் பற்றி அவர்களை பற்றியும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த கண்காட்சியை அனைவரும் பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளாக நடத்தும் பொழுது அது இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தையும் இப்படித்தான் நாம் சுதந்திரம் கிடைத்தோம் என்ற செய்தி அறியும் பொழுது அவர்கள் இன்னும் வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சியோடு ஒரு தேசப்பற்றோடு இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் 145ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்தோடு துவங்கியது. புதுச்சேரி அருகே வில்லியனூரில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்தன்னை திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்து 6ஆம் நாளில் கொடியேற்றத்தோடு துவங்குவது வழக்கம். அதன்படி 145வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்தோடு துவங்கியது. காலை 5:30 மணிக்கு திருத்தல வளாகத்தில் அமைந்திருக்கும் அருள்நிறை ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் கொடியேற்றி ஆண்டு திருவிழாவினை துவக்கி வைத்தார். முன்னதாக அருள்நிறை ஆலயத்திலிருந்து திருக்கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை திருத்தல அருட்தந்தையர்கள் பிச்சை முத்து, ஜோசப் சகாயராஜ், அருட் சகோதரர்கள் ஜீவா, அருட் சகோதரிகள் மற்றும் வில்லியனூர் பங்கு இறைமக்கள் செய்திருந்தனர். மரியாளை போல இதோ உமது அடிமை என்று புதுச்சேரி மாநில அதிமுக உட்கட்சி தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் தேர்தல் பொறுப்பாளர்களான முன்னாள் அமைச்சர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக அமைப்பு தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் சன்வே ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். தேர்தல் பொறுப்பாளர்களான முன்னாள் தமிழக அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான MC சம்பத், அதிமுக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலருமான சொரத்தூர் ராஜேந்திரன் ஆகியோர் ஆலோசனை வழங்கினர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மாநில அம்மா பேரவையின் செயலரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர், மாநில இணை செயலாளர்கள் கணேசன், அன்பானந்தம், திருநாவுக்கரசு, கழக துணைத் தலைவர்கள் ராஜாராமன், சின்னத்துரை, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன், துணை செயலாளர்கள் அன்பழகன் உடையார், கணேசன், கருணாநிதி, உமா, VK மூர்த்தி, ஜெயசீரன், கிருஷ்ணமூர்த்தி, காந்தி, மணவாளன், குமுதன், மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் வையாபுரி மணிகண்டன், இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். மாநில MGR மன்ற செயலாளர் பாண்டுரங்கன், மாநில MGR இளைஞரணி செயலாளர் மருதமலையப்பன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலர் பாப்புசாமி, மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி, மாணவரணி செயலாளர் பிரதீப் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக அளவில் இதய நோயாளிகள் இந்தியாவில்தான் அதிக அளவில் உள்ளதாக அப்போலோ மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் சல்தனன் தெரிவித்துள்ளார்.
உலக அளவில் இதய நோயாளிகள் இந்தியாவிலேயே அதிக அளவில் உள்ளதாக அப்போலோ மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் சல்தனன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாண்டிச்சேரியில் நடைபெற்ற இதய நோயாளிகள் நல்வாழ்வு கலந்துரையாடலில் முதன்மை இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சல்தனன் மற்றும் இதவியல் மருத்துவர் டாக்டர் பிரமோத்குமார் இருவரும் கருவறை நோய்கள், பைபாஸ் அறுவை சிகிச்சை, இதய வாழ்வு அறுவை சிகிச்சை உள்ளிட்ட இதய சிகிச்சைக்கு காத்திருப்போரை சந்தித்தனர். இருதய சிகிச்சைக்கு பின் அவர்களுக்கான மருந்துகள், மேற்கொள்ள வேண்டிய உடற்பயிற்சிகள், வருடந்தோறும் தவறாமல் செய்ய வேண்டிய மருத்துவ பரிசோதனைகள், பின்பற்ற வேண்டிய உணவு முறை மற்றும் பல்வேறு தலைப்புகளில் இந்த உரையாடல் நிகழ்ந்தது என அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கணக்கெடுப்பின்படி உலக அளவில் இந்தியாவில்தான் அதிக அளவு இதய நோயாளிகள் இருப்பதாகவும் இதற்கு அவர்களின் உணவு முறையே காரணம் என்றும் கூறினார். எனவே பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். இதய அறுவை சிகிச்சைகள் மேல் ஏற்பாடு தவறான எதிர்முறையான புரிதல்களை தெளிவுபடுத்தி நம்பிக்கையூட்டுவதன் மூலம் பாடியில் ஒன்ஸ் இன் 2 months ரெகுலராக வருவாங்க. நியர்லி 12 இயர்ஸாக வந்துட்டு அதனால பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்ததுனால ஃபாலோ ஆகலாம், இங்கே பண்ணிடலாம், டெஸ்ட்லாம் இங்கே பண்ணிடலாம். பட் இன்னும் மேஜர் ப்ரொசீஜர்ஸ் ஒன்றும் தேவைன்னா சொல்லுவேன், அது வந்து ட்ரீட்மெண்ட். புதுச்சேரி நகராட்சி நகர வாழ்வாதார மையம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் புதிதாக திறக்கப்பட்டுள்ள புதுச்சேரி நகராட்சி நகர வாழ்வாதார மையம் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்தோடு இணைந்து நடத்திய முன்னணி ஹோட்டல் மற்றும் பல தனியார் நிறுவனங்களில் பணிபுரிய பணியாளர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமை புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் உள்ள நகர வாழ்வாதார மையத்தில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அவர் பேசும்பொழுது, புதுச்சேரி நகராட்சி பகுதியுள்ள வேலையற்ற ஏழை இளைஞர்களுக்கான இதுபோன்ற வேலைவாய்ப்பு முகாமை தொடர்ந்து இந்த நகர வாழ்வாதார மையத்தின் மூலம் நடத்தப்படும் என்று உறுதியளித்தார். நகர வாழ்வாதார மையம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு முகாமில் வில்லா சாந்தி பிரெஞ்சு ஹோட்டலில் ஃபுட் பேவரேஜ் சர்வீஸ், சக்ரிகா சொல்யூஷன் நிறுவனத்திற்கான கணினி ஆபரேட்டர், ஜெனி என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கான கணக்காளர், முன் அலுவலக நிர்வாகி மற்றும் பல தனியார் நிறுவனங்களுக்காக 50க்கும் மேற்பட்ட பணியிடங்களில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் நேர்காணலும் நடத்தப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட அனுபவமுள்ள மற்றும் அனுபவம் இல்லாத 10ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் பெற்ற நகர்ப்புற ஏழை இளைஞர்கள் நேரில் வந்து பங்கு பெற்று பயனடைந்தனர். இதில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் திறமை மற்றும் முன் அனுபவத்திற்கேற்ப மாதம் ரூபாய் 8,500 முதல் 15,000 வரையிலான சம்பளத்தில் பணியமர்த்தப்படுவார்கள். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி திட்ட அதிகாரி வெங்கடாச்சலபதி, நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் தலைமை நிர்வாக அதிகாரி மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். டாடா மோட்டார்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் சக்கராலயா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் புதுப்பிக்கப்பட்ட புதிய ஷோரூமை இயக்குநர் துரைராஜ் மற்றும் கோமதி துரைராஜ் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், நெய்வேலி, காரைக்காலில் டாடா மோட்டார்ஸ் நிறுவன கார்களின் அங்கீகரிக்கப்பட்ட டீலராக சக்கராலியா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் உள்ளது. புதுச்சேரியில் புதிய வகை எலக்ட்ரிக் வாகனத்தை புதுப்பிக்கப்பட்ட புதிய ஷோரூமில் முதல்வர் ரங்கசாமி அறிமுகப்படுத்தினார். புதிய எலக்ட்ரிக் வாகன விற்பனையை புதுவை போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா அவர்கள் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் டாடா மோட்டார்ஸ் மின் வாகன பிரிவு துணைத் தலைவர் சுஷானந்த் நாயக், சீனியர் பொது மேலாளர் ரமேஷ் துரைராஜன், மினி வாகன பொது மேலாளர் சந்தீப் ஜெயின், துணை பொதுச் செயலாளர் சதீஷ், மண்டல மேலாளர் கோபி ஆகியோர் குத்துவிளக்கேற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொது மேலாளர் ரிஷி பாண்டன், ஏரியா விற்பனை மேலாளர் துஃபைல், ஏரியா விற்பனை மேலாளர் ஷேகி, ஏரியா மேலாளர் அரசு துறை வெங்கடேஷ் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ் மற்றும் ஆர் செந்தில், முக்கிய பிரமுகர்கள் மற்றும்
வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கு வந்தவர்களில் சக்கராலயா மோட்டார்ஸ் வெட்டிங் ஹெட் கோவிந்தராஜு மற்றும் சாகித் பொது மேலாளர் ரவிக்குமார், ரவிச்சந்திரன், சர்வீஸ் பொது மேலாளர் செல்வம் மற்றும் கார்த்திக், விற்பனை மேலாளர்கள் இளைய பெருமாள், சோழன், சந்தோஷ், அக்கவுண்ட்ஸ் மேலாளர் சதீஷ் மற்றும் ஊழியர்கள் வரவேற்றனர். புதுச்சேரி தென்னிந்திய வணிக மற்றும் தொழில் மையத்தின் கண்காட்சியினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி தென்னிந்திய வணிக மற்றும் தொழில் அவையின் சென்னை கிளை சார்பில் ஆனந்தா எண்ணில் நடைபெற்ற கண்காட்சியினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் ரிப்பன் வெட்டி கண்காட்சியினை துவக்கி வைத்தார். இதில் தென்னிந்திய வணிக மற்றும் தொழில் அவையின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உலக பூமி தினம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை, தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம், ஆண்டியர்பாளையம் தாய்சேன் நலவழி மையத்தின் சார்பாக ஆண்டியர்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் உலக பூமி தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சின்னமேரி தலைமை தாங்கினார். அறிவியல் ஆசிரியர் செல்வம் அனைவரையும் வரவேற்றார். ஆஷா பணியாளர் ஏழைமுத்து மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தாய்சே நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மீனு கலந்து கொண்டு பேசுகையில் 1970 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 22ஆம் தேதி சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக பூமி மாசுபடுவதை குறைக்கும் வகையிலும் பூமி தினம் கொண்டாடப்பட்டு வருவதாகவும், நம் பூமியை மீட்டெடுப்போம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். இந்த நாளில் பூமியின் இயற்கை சூழலை மாசுபடுத்தாமல் காக்கும் நோக்கில் மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மனிதர்கள் நம் வசதிக்காக பூமிக்கு வளம் அளிக்கும் மரங்களை சாம்பலாக்கிறோம் என்றும், பாலித்தீன் என்னும் பெயரில் நீரை நிலத்திற்கு அடியில் செல்ல விடாமல் பூமி தாயின் மூச்சை அடைப்பதாகவும் தெரிவித்தார். பூமியின் ரத்தம் போல் உள்ள நீரை மாசுபடுத்தி அதை நோயாளியாக மாற்றுவதாகவும் அவர் கூறினார். இத்தனை செய்தும் பூமி இன்னும் நமக்கு மழையையும் சுத்தமான காற்றையும் முடிந்த அளவு தந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் அவர் கூறினார். இனியாவது நிலத்தையும் நீரையும் மாசடையாமல் பாதுகாப்போம் என்றும் அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றும், உலக பூமி தினமான இன்று இயற்கையின் அதிசயங்களை மாணவர்களாகிய நம் அனைவருக்கும் எடுத்து சொல்லி வருங்கால சந்ததிகள் நிம்மதியாக வாழ வழிவகுக்க வேண்டும் என்றும் அவர் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் உடற்கல்வி ஆசிரியர் முருகன் நன்றி கூறினார்.
லட்சம் பண மோசடி புகாரில் வழக்கறிஞர் மீது விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள சிறுவாடியை சார்ந்தவர் தயாளன். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எஸ்பி ஸ்ரீநாதாவிடம் ஒரு புகார் மனு அளித்தார். அதில் கிழக்கு கடற்கரை சாலை கீழ்பெட்டியை சார்ந்தவர் உதயகுமார் என்றும் தனக்கு நண்பர் என்ற வகையில் அறிமுகமானதாகவும் பேட்டரி கடை வைத்து நடத்தி வந்ததாகவும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு தன்னை பங்குதாரராக சேர்ப்பதாகவும் கூறி பண உதவிகளை கேட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பல தவணைகளாக மொத்தம் ரூபாய் 12 லட்சம் பணத்தை வங்கி மூலமாகவும் நேரடியாகவும் கொடுத்ததாகவும், ஆனால் இந்த பணத்தை திருப்பி கேட்ட பொழுது கொடுக்காமல் ஏமாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நண்பருக்கு சொந்தமான வீட்டு மனையை கிரயம் செய்து கொடுப்பதாக கூறினார் என்றும், ஆனால் அந்த பத்திரம் போலியானது என்றும் தெரிய வந்தது. அதேபோல அவருக்கு சொந்தமான கார் என கூறி தன்னிடத்தில் கொடுத்ததாகவும், அந்த காரும் லோனில் இருப்பது தெரிய வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க எஸ்பி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி குற்றப்பிரிவு டிஎஸ்பி இருதயராஜ் விசாரணை நடத்தி தலைமறைவாக இருக்கும் வழக்கறிஞர் உதயகுமாரை தேடி வருகிறார். புதுச்சேரியில் வேலைவாய்ப்பு பெருக்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமையும் என்பதை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்து அவரது வருகையை இளைஞர்கள் கொண்டாடும் வகையில் மாற்ற வேண்டும். புதுச்சேரியில் கடந்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி, ஒன்றிய உள்துறை அமைச்சரான தாங்கள், ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர்கள் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்ட பொழுது புதுச்சேரியில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் பெஸ்ட் புதுச்சேரி என்ற திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தீர்கள். அதற்கான விளக்கமாக விளம்பரம், வேலைவாய்ப்பு, ஆன்மீகம், சுற்றுலா என்ற 4 துறைகளையும் முன்னேற்றி புதுச்சேரியை முன்னேற்றிய மாநிலமாக மாற்றுவோம் என்று அறிவித்தார்கள். இதற்கு செவிமடுத்து புதுச்சேரி வாக்காளர்கள் பாஜக கூட்டணி அரசிடம் ஆட்சியை கொடுத்தனர். புதுவையில் நீண்ட காலமாக நிதி நிலைமை சரியில்லாத காரணத்தால் புதிய திட்டங்கள், புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வர முடியவில்லை. புதுச்சேரி அரசின் கடன் ரூபாய் 9,000 கோடியை ரத்து செய்வது, மூடப்பட்ட பஞ்சாலைகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை எங்களது திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் சட்டமன்றத்தில் கோரிக்கை விடுத்ததாகவும், அவரின் கோரிக்கை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் தங்களின் வருகை புதுச்சேரி இளைஞர்களுக்கு பயன் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும். கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதுவையை ஒட்டிய சின்னஞ்சிறு பகுதியான திருச்சிற்றம்பலத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார். ஒரு மாநிலமாக உள்ள புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைந்தால் புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலம் மாநிலம் முன்னேற்றம் அடையும். தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைய தனது முதலியார்பேட்டை தொகுதியிலேயே விசாலமான இடம் உள்ளது. தங்களின் ஒரே ஒரு அறிவிப்பு தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமையும் என்ற ஒரு அறிவிப்பும் வாயிலாக தங்களின் வருகை புதுச்சேரிக்கு பயனுள்ளதாக அமையும். இதன் மூலம் புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதனால் உங்கள் வருகையை புதுச்சேரி இளைஞர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடவும் செய்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்ற உங்கள் அதிகாரத்துக்குட்பட்ட நீங்கள் ஏற்கனவே கூறியதை அமல்படுத்தும் அறிவிப்பை இந்த பயணத்தில் அறிவிப்பீர்கள் என்றும் எதிர்பார்க்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கெங்கை வாரக நந்தீஸ்வரர் பெருமாள் தேவஸ்தானத்தில் புதிதாக பள்ளியறை திருப்பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. சித்திரை மாதம் 10ஆம் தேதி காலை காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் புதிதாக பள்ளியறை அமைக்கும் திருப்பணிக்காக பூமி பூஜை நடைபெற்றது. இந்த புதிய பள்ளியறை கட்டி ஒப்படைக்கும் முழு செலவினங்களையும், திருப்பணிக்கான அனைத்து செலவினங்களையும் ராதாகிருஷ்ணன் என்கின்ற சங்கர், மங்களம், பழனி, உருவையாறு முழுவதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் கோவில் அதிகாரிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மூலவருக்கு சிறப்பு வழிபாடு மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நம பார்வதி பதகே ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாங்க முடிவு சார், சாமி முடிவு தான். நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போறோம். ஆமா, சாமி முடிவு வரமாட்டான். வேற ஒன்றும் சேர்ந்து வாங்க, கொஞ்சம் சேர்ந்து வாங்க. இருங்க, ஒன்று முடியும். மதகடிப்பட்டு கடை வீதியில் தேங்கியிருக்கும் கழிவுநீரை அப்புறப்படுத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கோரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் நாகப்பட்டினம் வரையிலான 4 வழி சாலைக்காக சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதில் புதுச்சேரி எல்லையான திருபுவனை தொகுதியை சார்ந்த மதகடிப்பட்டு புதுநகரில் இருந்து வரும் கழிவுநீர் மதகடிப்பட்டு கடை வீதியில் கடந்த 1 மாதமாக தேங்கி நிற்கிறது. இதனால் இப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அவர்களிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அவர்கள் நேரில் சென்று புதுச்சேரி எல்லை மதகடிப்பட்டு கடை வீதியில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை வெளியேற்ற மாற்று நடவடிக்கை எடுக்குமாறும் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார். இதனையேற்று 4 வழி சாலை அமைக்கும் ஒப்பந்ததாரரிடம் அமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக கழிவுநீரை அகற்ற வேண்டும் என்று ஆணையிட்டார். இதனை நேரில் சென்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களை அழைத்து மாற்று ஏற்பாடு செய்து தரும்படி கேட்டுக்கொண்டார். இதனை உடனடியாக செய்து தர காவல்துறை ஒத்துழைப்போடு நிறைவேற்றி தருவதாக ஒப்பந்ததாரர்கள் உறுதியளித்தனர். இந்நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். பூரணங்குப்பம் கிராமத்தில் வில்லுக்குட்டி ஐனரப்பன் மற்றும் பிடாரி அம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதி பூரணங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பூரணி பொற்கலை உடனுரை வில்லுக்குட்டி ஐயனாரப்பன் மற்றும் அருள்மிகு பிடாரி அம்மன் ஆலயங்களுக்கு ரூபாய் 26.60 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆலயங்கள் மற்றும் கோவில் மண்டபம் அமைப்பதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழுவினர் எழில் ராஜா, கிருஷ்ணமூர்த்தி, அமிர்தலிங்கம் மற்றும் தக்ஷாமூர்த்தி, ஆறுமுகம், முத்துகிருஷ்ணன், ஆனந்தம், வெங்கடம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான் அவன் கற்பது கணபதியே அரும்பா கணபதியே கஜமுகனே கணேசா அன்பு கதிபதி. தாவளக்குப்பம் அடுத்துள்ள தானம்பாளையம் கிராமத்தில் பாஜக கட்சியின் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட தானம்பாளையம் கிராமத்தில் பாஜக கட்சியின் சார்பாக புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்தவர்கள் தானம்பாளையம் பாஜக பிரமுகர் ஞானசேகரன், பிள்ளையார்திட்டு ரமேஷ் ரெட்டியார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக மாநில விவசாயணி செயலாளர் சக்தி பாலன், ஆரியங்குப்பம் மாவட்ட விவசாயணி தலைவர் தக்ஷாமூர்த்தி மற்றும் ஆரியங்குப்பம் மாவட்ட செயலாளர் தேவநாதன், மணவெளி தொகுதியின் பாஜக தலைவர் லட்சுமிகாந்தன் மற்றும் தானம்பாளையம் பஞ்சாயத்து பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து தானம்பாளையம் பாஜக நிர்வாகிகள் நாகமுத்து, ஜெயக்குமார், விமல்ராஜ், பழனி, மணவெளி தொகுதி பாஜக கட்சியின் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, நல்லசிவம், சக்திவேல், கார்த்திகேயன், பாண்டியன், செல்வம் மற்றும் ஆண்டியார்பாளையம் பாஜக நிர்வாகி சிவா, ஆண்டியார்பாளையம் ஒருங்கிணைப்பாளர் முருகன் ஆகியோர் செய்திருந்தனர்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பல லட்சம் பண மோசடி வழக்கில் வழக்கறிஞர் ஒருவரை தேடி வரும் குற்றப்பிரிவு போலீசார். கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்ட வில்லியனூர் தூய லூர்தனை திருத்தலத்தின் 145வது ஆண்டு விழா. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி தென்னிந்திய வணிக மற்றும் தொழில் மையத்தின் கண்காட்சி துவக்கி வைத்தார் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.